பீகார் மாநிலத்தையே கதிகலங்க வச்ச ஒரு 8 வயசு சின்ன பையன் பண்ண பயங்கரமான கொலைகளை பத்தி தான் இன்னைக்கு நம்ம காணொலியில முழுசா பார்க்க போறேங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் மேடி. வெல்கம் டு மை சேனல். 1998 காலகட்டத்துல இந்தியாவில் உள்ள பீகார் மாநிலத்துல பஞ்சாயத்துல கூட ப்ராப்பரா ரிஜிஸ்டர் ஆகாத ஒரு கிராமம் தாங்க முசாஹாகர் என்ற கிராமத்துல பிறந்தவன் தான் அமிர்ஜித் சாதா அப்படின்ற ஒரு சின்ன பையங்க. கிராமத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த கிராமத்துல இருக்க மக்கள் தன் குழந்தைகளை படிக்க கூடாது அப்படின்னு இல்லைங்க, படிக்க வைக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு கிராமம் தான் இந்த கிராமம். அதுக்கு காரணம், இந்த கிராம மக்கள் வறுமையில் இருக்கிற காரணத்தினால தன் குழந்தைகளை லேபர் வேலைக்கு கொண்டு போய் தினசரி வேலை செஞ்சு அன்னைக்கு வேலை செஞ்சாதான் அவங்களுக்கு உணவு அப்படின்ற காலகட்டம் அப்ப பீகார்ல இருந்துச்சு. இப்படி ஒரு காலகட்டத்துல குழந்தைகளை வளர்த்தாங்க அப்படின்னா, விளையாட போற வயசுல தன் குழந்தைகள் வேலைக்கு போகுது அப்படின்னா அவங்களுக்கு சமுதாயத்து மேல உணர்ச்சி, எம்பதி, பயம், சொல்லப்போனா ஒழுக்கம் கூட சுத்தமா வளராதுங்க அந்த குழந்தைகளுக்கு. அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இடையே ஒரே ஒரு சின்ன பையன் மட்டும் இன்னும் ரொம்ப தனித்துவமா தெரியறாங்க. அவன் யாருன்னு பாத்தீங்கன்னா அமிர்ஜித் சாதா. இந்த பையனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இந்த குழந்தைகளுக்கு இடையே இந்த பையன் சுத்தமா ஒரு துளி கூட உச்சியே இல்லாத தனிமை மட்டும் விரும்பக்கூடிய ஒரு பையனா இந்த கிராமத்துல தெரியறாங்க. இப்படி ஒரு நாள் 2007 காலகட்டத்துல மே மாசம் அன்னைக்கு அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு குடும்பத்தோட அழகான ஒரு 6 மாச பெண் குழந்தைங்க. அந்த பெண் குழந்தையோட பேரு குஷ்புங்க. இந்த குடும்பத்தினர் என்ன பண்றாங்கன்னா, அமிர்ஜித் சாதாவை நம்பி, அந்த சின்ன பையனை நம்பி இந்த அழகான பெண் குழந்தைய பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டு வரலாம்னு சொல்லிட்டு இந்த பையன்கிட்ட அந்த குழந்தைய ஒப்படைக்கிறாங்க. அவங்க போயிட்டு ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு வந்து பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்ன அதிர்ச்சி அப்படின்னா, ஒரு விளையாட்டு மைதானத்துல அமைதியா அமிர்ஜித் சாதான்ற 8 வயசு சின்ன பையன் மட்டும் நின்றுட்டு இருக்கிறாங்க. நின்றுட்டு இருக்கிறது மட்டும் இல்லாம அந்த பையன்கிட்ட போய் எங்கடா பாப்பான் அப்படின்னு கேட்கும்போது அவன் அங்க இருந்து ஏழன் சிரிப்போட பயமே இல்லாத ஒரு சிரிப்பை அவங்க சிரிச்சுட்டு இருக்காங்க. பாப்பா எங்கடான்னு கேட்கும்போது, வாங்க நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமிர்ஜித் சாதா இந்த குடும்பத்தினர்கிட்ட சொல்றாங்க. அமிர்ஜித் சாதான்ற சின்ன பையன் ஒரு மைதானத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் குடும்பத்தினர்கிட்ட, நான் தான் எடுத்தேன், வாங்க காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பயமே இல்லாம சாதாரணமா பேசுறாங்க அந்த பையன். அவனை பின்தொடர்ந்தே போயிட்டு இருக்கும்போது ஒரு 200 மீட்டர் தள்ளியில போய் பார்க்கும்போது அந்த சின்ன குடும்பத்தினருக்கு பேரதிர்ச்சிங்க. அமிர்ஜித் சாதா என்ன சொல்றான்னா, நான் தான் எடுத்தேன், இங்கதான் இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்றதை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. அந்த இடத்துல என்ன இருக்கு அப்படின்னா, யாரோ குழி தோண்டி பாலெல்லாம் வச்ச எப்படி இருக்கும் அந்த மாதிரி அறகுறைய யாரோ புதைச்சு வச்சிருக்காங்க. இவங்க மைண்டுக்குள்ள அமிர்ஜித் சாதா என்ன பண்ணிருக்கான் அப்படின்னு தெரியாம அந்த குழியை தோண்டி பார்க்கும்போது அந்த குடும்பத்தினர் கலங்கி போயிடுறாங்க. என்ன ஆச்சு அப்படின்னா, தோண்டி பார்க்கும்போது ரத்த வெள்ளத்துல அவங்க சொந்த குழந்தையான 6 மாச குழந்தை, பெண் குழந்தை குஷ்பு அப்படின்ற அழகான குழந்தை ரத்த வெள்ளத்துல இறங்குறாங்க. இதை பார்த்த உடனே கதிகலங்கி போன மட்டும் இல்லாம பேரதிர்ச்சியும் பண்றவன். உடனே அமிர்ஜித் சாதட்டை இதை யார் பண்ணா அப்படின்னு கேட்கும்போது, நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏளன சிரிப்போட ஒரு பேச்சு ஒன்று பேசுறாங்க. இதை பார்த்த உடனே இந்த குடும்பத்தினர் அந்த கிராமத்தை இந்த விஷயத்த சொல்லும்போது இந்த தகவல் அந்த கிராமத்துல தீ மாதிரி பரவுதுங்க. தீ மாதிரி பரவல் மட்டும் இல்லாம அமிர்ஜித் சாதாவை பிடிச்சு போலீஸ்காரங்களுக்கு கால் பண்றாங்க. இந்த குற்றத்தை செஞ்ச உடனே போலீஸ்காரங்களுக்கு கால் பண்ணும்போது அங்கிருந்து அட்டன் பண்ற ஒரு இன்ஸ்பெக்டர் யாரு என்னன்னு கேட்கும்போது, பக்கத்துல நாங்க இந்த முசாஹாகர் என்ற கிராமத்துல தான் நாங்க பேசுறோம், இங்க ஒரு கொலையாளியை பிடிச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது அந்த இன்ஸ்பெக்டர் யாருன்னு கேட்கும்போது, ஒரு 8 வயசு சின்ன பையன் தாங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கிருந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்ன விளையாடுறீங்களா, 8 வயசு சின்ன குழந்தை எப்படி கொலை பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாரு. நீங்க கிராமத்துக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு கிராமத்தார்கள் சொல்றாங்க. போலீசார் இந்த தகவலை கேட்ட உடனே அவரோட வாகனத்தை எடுத்து அந்த கிராமத்தை ஒரு குறிப்பிட்ட நேரத்திலேயே ரீச் ஆகிடுறாங்க.
ரீச் ஆகி பார்க்கும்போது கிராமத்தார்கள் மொத்தமாக ஒரு சின்ன பையனை பிடிச்சி வைக்கிறத பார்த்து இவங்க ஆச்சரியப்படுறாரு. போய் அங்கே விசாரிக்க போகும்போது இவங்க நடந்த விஷயத்த சொல்லும்போது போலீஸார் அதை நம்பவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் போலீஸாரை அழைச்சிட்டு போயிட்டு அந்த இடத்துல பார்க்கும்போது போலீஸாருக்கு பிரச்சனை சொல்லுவாங்க. என்னாச்சு அப்படின்னா அந்த குழந்தை ரத்தம் போகும்போது இந்த பையன்கிட்ட அமிர்ஜித் சாதாட்ட இதை யார் பண்ணான்னு கேட்கும்போது அசாதாரணமா இந்த பையன் நான் தான் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான சிரிப்பு சிரிக்கிறாங்க. ஒரு துளி கூட பயம் இல்லாத இறக்கம் இல்லாம இந்த கொலை இப்படி ஒரு கொலையை பண்ற அந்த பையனுக்கு சுத்தமா பயமே இல்லைன்னு தாங்க சொல்லணும். அந்த பையனை யாரும் அடிக்கவும் இல்லைங்க. இந்த பையனை பார்த்து பயந்தவங்க தான் அங்க கிராமத்து மக்கள். அதுக்கப்புறமா இந்த 8 வயசு சின்ன பையன் அமிர்ஜித் சாதாவை போலீஸ் வாகனத்துல ஏத்திட்டு காவல் நிலையத்துக்கு விசாரிக்க அந்த இன்ஸ்பெக்டர் இந்த பையனை அழைச்சிட்டு போயிடுறாருங்க. அழைச்சிட்டு போயிட்டு இந்த பையன்கிட்ட இந்த கொலையை நீ பண்ணியா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சந்தேகத்துல அந்த இன்ஸ்பெக்டர் அந்த பையன்கிட்ட கேள்வி எழுப்புறாரு. அதுக்கு அந்த பையன் 8 வயசு பையன் அமிர்ஜித் சாதா என்ன சொல்றான் அப்படின்னா, எனக்கு பசிக்குது, எனக்கு பிஸ்கெட் வாங்கி கொடுங்க, எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட உடனே இன்ஸ்பெக்டர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குறேன், அப்படி உண்மையை சொல்வியா அப்படின்னு கேட்கும்போது அமிர்ஜித் சாதா கண்டிப்பா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவலை உண்மை இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்றாருங்க. இதுக்கப்புறமா அமித்ஷார் கேட்ட பிஸ்கெட்டு சாப்பாடு எல்லாம் வாங்கி கொடுத்த பிறகு அமிர்ஜித் சாதான்ற சின்ன பையன் எல்லா விஷயத்தையும் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க. இதனை எடுத்து பீகாரை சேர்ந்த இந்த இன்ஸ்பெக்டர் அமிர்ஜித் சாதா உணர்ச்சி இல்லாத அந்த முகத்தை பார்த்து இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திற்கு முயற்சி பண்றாங்க. அப்படி என்ன ஆச்சு அப்படின்னா 2006 காலகட்டத்துல அமிர்ஜித் சாதாவுக்கு வயது ஏறி அவங்களோட சொந்த குடும்பத்துல அமிர்ஜித் சாதாவுக்கு ஒரு சகோதரன் ஒருத்தர் இருந்திருக்காங்க. அந்த பையனோட பேர் மென்ஷன் பண்ணல, நான் தேடியும் பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அந்த பையனுக்கு வயசு 6ங்க. சொல்ல போனா அமிர்ஜித் சாதாவுக்கும் அவன் சகோதரனுக்கும் 1 வருஷம் டிஃபரெண்ட் தாங்க இருக்கு. இவங்க வழக்கமா வேலைக்கு போயிட்டு மாலை ஒரு 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வர்றதை வழக்கமா வச்சிருவாங்க. அந்த டைம்ல அமிர்ஜித் சாதா அவனோட சகோதரனான 6 வயது சின்ன பையனை விளையாட்டு மைதானத்துக்கு விளையாடு போறதுக்கு அழைச்சிட்டு போறாங்க. சொல்ல போனா பெரும்பாலும் அமிர்ஜித் சாதா விளையாடுற பையனே கிடையாதவங்க. அந்த நாள் இந்த குடும்பத்தினர் சரி அண்ணன் தம்பி தானே, இங்க போய் விளையாண்டு வரணும் அப்படின்னு நினைச்சு விட்டுறாங்க. ரொம்ப நேரம் ஆன காரணத்தினால இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வராதனால இவன் போன வழியில இந்த மைதானத்தை நோக்கி இவங்க அமிர்ஜித் சாதா குடும்பத்தினர் போய் பார்க்க போறாங்க. பார்க்க போன இடத்துல சின்ன ஒரு அடிச்சுங்க. என்னாச்சு அப்படின்னா 7 வயது ஆன அமிர்ஜித் சாதா மட்டும் அந்த கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கும்போது அமிர்ஜித் சாதா ஒரு ஏரள சிரிப்பு மட்டும் தான் சிரிச்சிருக்காருங்க. இவங்க குடும்பத்தினர் அமிர்ஜித் சாதாவோட குடும்பத்தினர் என்ன நினைச்சிட்டாங்க அப்படின்னா, யாரோ வர வழியில கிட்னாப் பண்ணிட்டு இந்த குழந்தைய கூட்டிட்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் காவல் நிலையத்துக்கு கூட இந்த ஒரு தகவலை சொல்லாம அப்படியே விட்டுறாங்க. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னா, அமிர்ஜித் சாதா அந்த பையனை கூட்டிட்டு போற வழியிலேயே கழுத்தை நெரிச்சு மூச்சு திணறி அந்த ஒரு 6 வயது இவனோட சகோதரனை கழுத்தை நெரிச்சு கொண்டிருக்காங்க. கொன்னது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்கிற வயல்ல குழி தோண்டி புதைச்சு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா நின்றுட்டு இருந்திருக்காருங்க அமிர்ஜித் சாதா. இதை பார்த்த அமிர்ஜித் சாதா குடும்பத்தினர் அமிர்ஜித் சாதா இந்த மாதிரி தவறுகளை பண்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. நார்மலா ஒரு குடும்பத்துல தன் சகோதரனை யாராச்சும் கொள்ளுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட குடும்பத்தையும் நார்மலா யோசிக்கிற மாதிரி தான் அவங்களும் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம பொதுவா அந்த கிராமத்துல யார் காணாம போனாலும் அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கவே மாட்டாங்க. பக்கத்துல காவல் நிலையம் இருந்தாலும் கூட அங்க போய் புகார் கூட கொடுக்கறது கிடையாதுங்க. தன் மகள் யார் காணாம போனாலும் சின்ன மிஸ்ஸிங் கேஸ் அப்படின்னு நினைச்சு சாதாரணமா விட்டுறாங்க. பொதுவா அந்த குழந்தைங்க படிக்காத காரணத்தினால இப்படி ஏதாச்சும் ஒரு சின்ன சின்ன தவறு செய்யறதுக்கு யாராச்சும் இந்த குழந்தைகளை கடத்திட்டு போவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு அதை சாதாரணமா விட்டுருவாங்க. இதுக்கப்புறம் ஒரு சில மாசத்துக்கு பிறகு அமிர்ஜித் சாதாவுக்கு 8 மாசம் கழிச்சு ஒரு சின்ன தங்கச்சி ஒன்று பிறக்கிறாங்க. பிறந்த உடனே அந்த குடும்பமே சந்தோஷத்துல பொங்கி வழியுங்க. இவங்க சந்தோஷத்தை பார்த்த அமிர்ஜித் சாதாவுக்கு சந்தோஷம் ஒரு துளி கூட கிடையாதுன்னு சொல்லுவாங்க.
இந்த குடும்பத்தினர் சந்தோஷப்படுறதை பார்த்து சுத்தமா வெறுத்து போயிருக்காருங்க அமிர்ஜித் சாதா. இந்த குழந்தைய தொட்டில போட்டு இவங்க வேலைக்கு போகும்போது அமிர்ஜித் சாதாவை அந்த வீட்டில் பார்த்துருக்கு. அதே மாதிரி வெளியே போயிட்டு அந்த குடும்பத்தினர் வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது தொட்டில அந்த குழந்தை கிடையாதுங்க. இதை பார்த்த உடனே அவங்களுக்கு பக்குன்னு ஆயிடுங்க. உடனே சுத்தி முத்தி எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கும்போது அந்த குழந்தை எங்கேயுமே கிடைக்கலைங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் அமிர்ஜித் சாதா சாதாரணமா நிக்கிறத பார்த்துட்டு குடும்பத்தினர் அமிர்ஜித் சாதாட்ட மறுபடியும் கேள்வி கொடுக்குறாங்க. எங்கடா பாப்பா தங்கச்சி நீ பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அமிர்ஜித் சாதா ஏளன சிரிப்போட எந்த பதிலுமே சொல்லாம அமைதியா இருக்காரு. இதுக்கப்புறம் அந்த குடும்பத்துல இந்த கிராமத்துல வேற யாரோ தன்னோட குழந்தைய என்ன பண்ணிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்த பெருசா எடுத்துக்காம விட்டுறாங்க. அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா அமிர்ஜித் சாதா அந்த குழந்தை அழுதுருக்கு மாட்டேங்குங்க. அழுத உடனே அந்த குழந்தைய பார்த்து தூக்கிட்டு வெளியே வரைக்கும் போயிருக்காரு. வெளியே போயிருந்திருக்காரு அப்படின்னா அவங்க வீட்டுல இருந்து ஒரு 100 மீட்டருக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வயல்வெளி இருக்குங்க. அந்த வயல்வெளியை கூட்டிட்டு போய் குழந்தைய பாவம் பரிதாபம் இல்லாம அடுத்து நினைச்சு பொண்ணு அது மட்டும் இல்லாம புரிது வந்து புதைச்சு எதுவுமே தெரியாத மாதிரி ஒரு அப்பாவியான பையன் மாதிரி வந்து அந்த கிரவுண்ட்ல நின்றுட்டு இருக்காருங்க. இதை பார்த்த உடனே இந்த ஒரு தப்பு கொலை செய்யற அளவுக்கு இந்த பையன் போக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சாதாரணமா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த குடும்பத்தினருக்கு ஒரு சின்ன ஒரு சந்தேகங்க. இந்த 2 குழந்தையும் காணாம போன இடத்துல அமிர்ஜித் சாதா மட்டும்தான் நிக்கிறத நல்லாவே பார்த்திருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த தன் குழந்தை இப்படி பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சமா சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த சந்தேகத்தை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி 2007 காலகட்டத்துல மே மாசம் அன்னைக்கு அந்த கிராமத்துல இருக்கிற சின்ன பொண்ணான குஷ்பு அப்படின்ற பொண்ணை அமிர்ஜித் சாதா கிட்ட விளையாடுறதுக்கு அழைச்சிட்டு போறாங்க. அழைச்சிட்டு போன அமிர்ஜித் சாதா என்ன பண்றாருன்னா கழுத்தை நெரிச்சு மூச்சு இறக்கிய கொல்ல பார்த்துருக்காருங்க. அது அந்த பொண்ணு தப்பிக்க முயற்சிக்க போகும்போது கல்லை எடுத்து தலையில போட்டு ரத்த வெள்ளத்துல அந்த பொண்ணை கொண்டிருக்காரு. பொண்ணை மட்டும் இல்லாம இது விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்றனால பக்கத்துல குழி தோண்டி அந்த பொண்ணை புதைச்சிருக்காரு. எப்படியோ இது அமிர்ஜித் சாதா சாதாரணமா நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிட்டு கிராமத்து மக்கள்கிட்ட மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்தினர்கிட்டையும் ஒப்புக்கொண்டிருக்காருங்க. இந்த தகவலை எப்படியோ போலீஸார் விசாரணை கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம அமிர்ஜித் சாதாட்ட போய் அந்த குழந்தை எங்க போச்சுன்னு கேட்கும்போது அந்த இடத்துல தான் எலும்புக்கு மட்டும் அடியை நிலையில முடிஞ்சிருக்காங்க. ஒரு வழியா இந்த விசாரணை முடிவுக்கு வருதுங்க. அமிர்ஜித் சாதா அந்த 3 கொலையும் பண்ணியிருக்காரு. 3 கொலையுமே இவரே ஒப்புக்கொண்டிருக்காரு. இதுக்கப்புறம் அமிர்ஜித் சாதாவை 8 வயது சின்ன பையனை இந்திய சிறுவர் நீதி சட்டத்தின்படி இந்த குழந்தைய தண்டிக்கவும் முடியாதுங்க, மரண தண்டையும் கொடுக்க முடியாது. அது மட்டும் இல்லாம பெரியவர்களுக்கான சிறையிலையும் அடைக்க முடியும். அதனால அவனை குழந்தை திருத்துமனையில் அதாவது ஜூவெனில் ஹோமுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. இந்த விசாரணை தீ மாதிரி இந்தியா ஃபுல்லா பரவன ரிப்போர்ட்டர் சோசியல் மீடியால என்ன சொல்றாங்க அப்படின்னா இத்தகைய வறுமையான கிராமத்துல குழந்தைகள் விளையாட போற வயசுல படிக்க வேண்டிய வயசுல வேலைக்கு போனாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணர்ச்சி பயம் ஒழுக்கம் எதுவுமே வளராது. இப்படி வளராத காரணத்தினால இந்த குழந்தைங்க இந்த மாதிரி தப்பெல்லாம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வதந்திகள் பரவ ஆரம்பிச்சு ஒரு வழியா மனநல மருத்துவர் என்ன சொல்றாங்க, இந்த குழந்தைய பரிசோதனை பண்ண பிறகு என்ன சொல்றாங்க அப்படின்னா கடுமையான கண்டக்டட் டிஸார்டர் அப்படின்ற ஒரு கொடிய நோயால அந்த பையன் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பொதுவா இந்த நோய் கோடியில ஒருத்தங்களுக்கு ரேரா வரக்கூடிய ஒரு நோய். இந்த நோயை பத்தி சொல்லணும் அப்படின்னா மற்றவங்களை காயப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. அதாவது சாட்டிஃபிகேஷன் அதிகமா ஆவாங்க. எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னா மனுஷனா பிறந்தவங்க கஷ்டப்பட்டு விளையாடி ஒரு விஷயத்துல ஜெயிக்கும் போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு சந்தோஷம் வருதோ அந்த சந்தோஷம் அமிர்ஜித் சாதாவுக்கு ஒரு துளி கூட வராதுங்க. மக்கள் எதை பார்த்து பயப்படுறாங்களோ எதை பார்த்து ரொம்ப நடுங்குறாங்களோ அதை பார்த்து அமிர்ஜித் சாதாவுக்கு சந்தோஷம் அதிகமாகுங்க. அது மட்டும் இல்லாம அமிர்ஜித் சாதா ஒருத்தவங்களை கொல்லும் போது அவங்க ரத்தம் அந்த பயம் அவங்க துடிச்சு சாவறதை பார்த்து அந்த பையனுக்கு சந்தோஷம் அதிகமாகுங்க. இப்படிப்பட்ட ஒரு நோய் தான் இந்த பையனுக்கு இருக்கு.
அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருத்துவர் கூறியிருக்காருங்க. அதுக்கப்புறம் அமித்ஜித் சாதா 18 வயது முடிகிற வரைக்கும் சோலிட்டரி கான்ஃபினமெண்ட் அப்படின்ற தனித்தனி அறையில பாதுகாப்பா வச்சிருந்துட்டு இருக்காங்க. 2016 காலகட்டத்தில் அமித்ஜித் சாதா வெளியே வராங்க. 18 வயசு முடிஞ்ச காரணத்தினால விடுதலை அடையும் போது அவனுக்கு ஒரு புதிய ஐடென்டிஃபை அடையாளம் கொடுக்குறாங்க. இப்போது அமித்ஜித் சாதா எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான் அப்படின்னு யாருக்குமே தெரியாதுங்க. இந்தியாவில் ஸ்மால் யங்கஸ்ட் கில்லர் அப்படின்னா அமிர்ஜித் சாதா தாங்க. இந்த சின்ன பையனை பற்றி உங்களோட கருத்துக்கள்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்கள் லைஃப்லையும் ஏதானும் திகில் சம்பவம், அமானுஷ்ய சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குங்க. அதில் போய் இன்ஸ்டாகிராம் ஐடி, டெலிகிராம் யூசர் நேம், அதுக்கப்புறம் ஜிமெயில் ஐடி கொடுத்துருக்கேன். அதில் போய் என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்பில் நடந்த திகில் சம்பவத்தை என்னோட யூடியூப் சேனலில் நான் அப்லோட் பண்ணுறேன். அடுத்த ஒரு த்ரில்லிங்கான எபிசோடு சந்திக்கும் வரை நான் உங்கள் மேடி.